47 வயசுல நாளுக்கு நாள் வேற மாதிரி ஆகுற ஜோதிகா. பா! வேற லெவல். சூர்யாவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோதிகா, தன்னோட பிள்ளைகள் நல்லா வளர்ந்த பின்னாடி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்ல தன்னோட கவனத்த குறைச்சு பாலிவுட்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு வராங்க. அதுக்கு காரணமா சூர்யா அப்புறம் குழந்தைகளோட மும்பையிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. பாலிவுட்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கக்கூடிய ஜோ, தன்னோட காஸ்டியூம்கள் அப்புறம் லுக்கால தொடர்ந்து கவனத்த ஈர்த்துட்டு வராங்க. நடிகை ஜோதிகா ஹிந்தியில திரையுலக பயணத்த ஆரம்பிச்சிருந்தாலும், தமிழ் சினிமா தான் அவங்களுக்கு பெரிய அடையாளத்த குடுத்துச்சு. ஹீரோக்கள் கூட டூயட் மட்டும் பாடாம, சந்திரமுகி, மொழி அப்படின்னு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ரோல்கள்லயும் நடிச்சு அசத்துனாங்க. கிளாமர், ஹோம்லி அப்படின்னு கலக்கிட்டு வந்த அவங்க, சூர்யாவ பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்தப்ப காதலிச்சாங்க. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி சிவகுமார் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா, போன 2006வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தியா அப்படிங்கிற மகளும், தேவ் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி பிரேக் எடுத்துக்கிட்ட அவங்க, மறுபடியும் நடிக்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி இல்லாம இந்த தடவ முழுக்க முழுக்க ஹீரோயின் முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய கதைகள்ல மட்டுமே நடிச்சாங்க. அப்படி அவங்க தமிழ்ல 36 வயதினிலே, உடன்பிறப்பே, ராட்சசி, பொன்மகள் வந்தாள் அப்படின்னு வரிசையா நடிச்சாங்க. அந்த படங்கள் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸையும் பெறத்தான் செஞ்சது. இதன் காரணமா கண்டிப்பா மறுபடியும் பெரிய ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டா அவங்களோட கவனம் இப்போ ஹிந்தியில தான் இருக்குது. அந்த மொழி படங்கள் பெரிய ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுக்காட்டியும் கூட, பாலிவுட்ட விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. தன்னோட கணவர், குழந்தைகளோட மும்பையிலேயே செட்டிலும் ஆயிட்டாங்க. தான் மட்டும் இல்லாம தன்னோட கணவர் சூர்யாவையும் பாலிவுட்ல பெரிய ஸ்டார் ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க போயிருக்கிறதாவும் ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் காரணம் இல்ல. இங்க சிவகுமார் கூட ஜோதிகாவுக்கு சண்டை. சென்னைக்கு வந்தா கூட வீட்டுக்கு வரதில்ல அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட்டாங்க. அத ஜோதிகா திட்டவட்டமா மறுத்தாங்க. தனக்கும் சிவகுமாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் தான் என்ன மறுபடியும் நடிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஆனாலும் இது பத்தி தொடர்ந்து கிசுகிசுக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில பாலிவுட்ல செட்டில் ஆயிட்டதால மும்பைல நடக்கக்கூடிய சினிமா தொடர்பான நிகழ்ச்சிகள்ல தவறாம கலந்துக்கிறாங்க ஜோதிகா. அவங்க அப்படி வர்றப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸும், லுக்கும் ரொம்ப பெரிய கவனத்த ஈர்க்கக்கூடிய வகையில அமையுது. அந்த வகையில மும்பைல ஹாலிவுட் ரிப்போர்ட்டரோட விழா நடந்துச்சு. அதுல கருப்பு கலர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து எல்லா போட்டோகிராஃபர்களோட கவனத்தையும் ஈர்த்துட்டாங்க. அத பார்த்த ரசிகர்களோ, ஜோதிகாவுக்கு வயசே ஆகாதா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.